Summer holidays வந்தாச்சு, நம்ம GT Holidays வந்தாச்சு. GT Holidays, South India's #1 travel brand. பழைய நகையை கொடுத்து White 11 monthsல அதே அடைக்கு புது நகையை எடுத்துக்கோங்க. எக்ஸ்ட்ராவா ₹1 தர வேண்டாம். மேஜிக் ஓல்ட் கோல்ட் எக்ஸ்சேஞ்ச். கோவை கெம்பட்டி காலனியைச் சேர்ந்த பிரசாந்த் ஆன்லைன் பொருட்கள் டெலிவரி நிறுவனம் நடத்தி வருகிறார். கடந்த வியாழக்கிழமை இரவு பீலமேடு பகுதியில் இருந்து கோவை அரசு மருத்துவமனை வழியாக தனது வீட்டிற்கு இருசக்கர வாகனத்தில் சென்று கொண்டிருந்தார். அப்போது அப்பகுதியில் வாகன தணிக்கையில் ஈடுபட்டிருந்த காவலர் ஒருவர் ஹெல்மெட் அணியாத பிரசாந்தை நிறுத்தி ஆவணங்களை காண்பிக்குமாறு கேட்டார். பிரசாந்த் அசல் ஆவணங்கள் இல்லை என்றும் நகல் மட்டுமே உள்ளதாகவும் கூறி நகலை காண்பித்தார். ஆனால் காவலர் அசல் ஆவணங்களை கேட்டதுடன் பிரசாந்தின் செல்போனையும் இருசக்கர வாகனத்தையும் பறிமுதல் செய்தார். இது குறித்து பிரசாந்த் கேள்வி எழுப்பியதால் ஆத்திரமடைந்த காவலர் அவரை தகாத வார்த்தைகளால் திட்டியதுடன் அங்கு தேங்கியிருந்த மழைநீரில் பிரசாந்தின் செல்போனை தட்டிவிட்டார். இதனால் செல்போன் மழைநீரில் விழுந்து சேதமடைந்ததாக கூறப்படுகிறது. இந்த சம்பவத்தை பிரசாந்த் தனது செல்போனில் வீடியோவாக பதிவு செய்தார். காவலர் மீண்டும் செல்போனை பறிக்க முயன்ற போது பிரசாந்த், இவர்தான் என்னை அடித்தார், இவரை பார்த்துக்கோங்க, போனை உடைக்காதீங்க என்று கூறிய வீடியோ தற்போது சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. மேலும் கோவையில் காவலர்கள் மற்றும் பொதுமக்களுக்கு இடையேயான வாக்குவாதங்கள் அவ்வப்போது செய்திகளில் இடம்பெறுகின்றன. உதாரணமாக 2025 பிப்ரவரியில் செல்போனில் பேசியபடி பஸ் ஓட்டிய ஓட்டுநருக்கும் காவலருக்கும் இடையே வாக்குவாதம் நடந்தது. இது பொதுமக்களிடையே கவனத்தை ஈர்த்தது. இதேபோல பிரசாந்தின் விவகாரமும் காவலர்களின் நடத்தை குறித்து பொதுமக்களிடையே விவாதத்தை தூண்டியுள்ளது. எனினும் இந்த சம்பவம் தொடர்பாக உத்தியோகபூர்வ காவல்துறை அறிக்கை அல்லது புகார் பதிவு குறித்து உறுதிப்படுத்தப்பட்ட தகவல்கள் இதுவரை வெளியாகவில்லை. இந்த விவகாரம் குறித்து மேலதிக விசாரணை நடத்தப்பட வேண்டும் என்று சமூக வலைதளங்களில் பலர் கருத்து தெரிவித்து வருகின்றனர். அது என்னது ஜிஹெச் பேக் சைட்லேருந்து வந்தேன், நிறுத்திட்டு ரெக்கார்டு கேட்டாங்க. ரெக்கார்டு எங்கள்கிட்ட ஹார்ட் காப்பி இல்லை, சாஃப்ட் காப்பி இருக்குது அப்படின்னா சாஃப்ட் காப்பியில் பார்க்க முடியாது. என்ன பெரிய சேர்த்து என்னை அடித்தார். நான் வீடியோ எடுத்ததுக்கு என் ஃபோனை தட்டி விட்டு என் ஃபோனை உடச்சிட்டாரு. என் ஃபோனை உடச்சதுக்கு ரெக்கார்டு நான் காட்டுறேன் பாருங்கள். இங்கே பாருங்கள் என் ஃபோன் பாருங்கள் எப்படி இருக்குது. இங்கே பாருங்கள் இதெல்லாம் ரெக்கார்டு. இங்கே பாருங்கள் என் ஃபோனை இப்படி உடச்சி வச்சிருக்காரு. இங்கே பாருங்கள், எடுங்கண்ணா என் ஃபோனை உடச்சி வச்சிருக்காரு, தெரியுதுங்களா? இங்கே பாருங்கள் கருப்பகவுண்ட சீட்னா கெம்பட்டி காலனினா நாங்கள் எந்த தப்பு பண்ணல. நாங்கள் திருடங்க கிடையாது, குடிகாரம் கிடையாது, எதுவுமே பண்ணல. இவர் இப்போ அடிச்சுட்டு எங்களை ஃபோனை பிடுங்கிட்டு போயிட்டாருன்னா வண்டியை பிடுங்கிட்டு போயிட்டாரு, இந்த பையனோட ஃபோனையும் பிடுங்கிட்டு போயிட்டாரு. இப்போ இவர் எதுக்கு அடிச்சாரு எங்களை யார் இவர் என்னை கை வைக்கிறதுக்கு? என் பேர் பிரசாந்த்னா. என்ன பண்ணிருக்கிறேன் அண்ணா, நான் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கேன். நான் ஃப்ளிப்கார்ட்டில் ஃப்ரான்சைஸி எடுத்து நடத்திட்டு இருக்கேன். இப்போ அந்த ஹப்புக்கு போயிட்டு பேமெண்ட்டை கொடுத்துட்டு எல்லாம் கிளியர் பண்ணிட்டு தான் இப்படி வந்தோம். நாங்கள் என்ன தப்புனா ஹெல்மெட் போடாமல் வந்தது தப்பு. ஹெல்மெட் போடாததுக்கு என்ன பண்ணியிருக்கணும்? ஃபைன் போட்டிருக்கணும். ஒன்றா ஸ்பாட் ஃபைன் போட்டுருக்கணும், இல்லை கோர்ட்டில் ஃபைன் போட்டிருக்கணும். ஸ்பாட் ஃபைன் போட்டிருந்தாலும் கட்டியிருப்போமா? இவர் யாருன்னு எங்களை அடிக்கிறதுக்கு? அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.